House Spirituality Center. நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட 40 நாட்கள் ஜெப ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று 9வது நாள். நாம் மற்ற குடும்பங்களுக்காக, நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கின்றார். இந்த நேரத்திலே கூட நாம் நமக்காக அல்லாமல் நம்மை போல துன்பப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற மற்றவர்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபத்திலே நாம் செலவழிப்போம். தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்வோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, போராடி ஜெபிக்க எங்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஆண்டவரே, ஆபிரகாம், சோதோம் கொமரா பட்டணங்களுக்காக அவை அழியக்கூடாது என்று ஜெபித்ததை போல நாங்களும் எங்களுக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வரந்தருவீராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது 2 மடங்காக அவனை ஆசீர்வதித்தவரே, எங்களையும் 2 மடங்காக ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இயேசுவே, மற்றவர்களுக்காக பரிந்து பேச, பரிந்து ஜெபிக்க ஜெப ஆவியானவரே எங்கள் மீது ஊற்றுவீராக. பரிந்துரையின் ஆவியானவரே எங்கள் மீது ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். தகப்பனே, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க எங்களுக்கு வரந்தாரும்.
அப்பா மற்ற குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. நோயோடு இருக்கிற குடும்பங்கள், துன்பத்தோடு இருக்கின்ற குடும்பங்கள், வேதனையோடு இருக்கின்ற குடும்பங்கள், அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நிரப்பும், உம்முடைய அக்கினியால் நிரப்பும், பரிந்துரையின் ஆவியாலை நிரப்பும். ஷாலா ராபா 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 ரெபிகரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக, மற்ற குடும்பங்களுக்காக, மற்றவர்களின் தேவைகளுக்காக, மற்றவர்களின் நோய்கள் நீங்குவதற்காக நாம் தேவனிடம் பரிந்து பேசி ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கின்றார். இதுதான் நமக்கு வேதாகமம் சுட்டி காட்டுகின்ற ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. யோபு ஆகமத்திலே யோபுவை பற்றி நாம் வாசிக்கிறோம். யோபு மிகப்பெரிய பணக்காரன். அவனிடம் 7000 மாடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், அநேக வேலைக்காரர்கள், ஏராளமான வீடுகள், 10 பிள்ளைகள், இப்படியாக அவன் ஏராளமான செல்வத்தை உடையவனாக இருந்தான். ஆனால் சாத்தான் யோபுவை சோதித்த பொழுது அவன் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய உடல் முழுவதும் வியாதி. அவனுடைய மனைவியே அவனை வெறுத்தாள். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் கூட அவனுக்கு எதிராக அவனை குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அந்த துயரமான நேரத்திலே, வேதனையான நேரத்திலே யோபு ஒரு நல்ல காரியத்தை செய்தான். யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசி ஜெபித்தான். அப்பொழுது கடவுள் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய நண்பர்களை அவன் ஆசீர்வதித்ததோடு மட்டுமல்லாமல் யோபுவினுடைய செல்வங்களையும் 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அவன் இழந்ததையெல்லாம் 2 மடங்காக கொடுத்தார். அவனுடைய நோய்களை நீக்கினார். அவனுக்கு 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களுக்கு பதிலாக 6000 ஒட்டகங்களும், 500 ஏறு மாடுகளுக்கு பதிலாக 1000 ஏறு மாடுகளும், 10 பிள்ளைகளையும் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்நாட்களையும் 2 மடங்காக ஆசீர்வதித்தார். யோபு 140 ஆண்டுகள் வரை இந்த பூமியிலே வாழ்ந்தானாம். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நம்மை 2 மடங்காக ஆசீர்வதிக்கிறார். நாம் திருத்தூதர் பணியிலே 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், யாகப்பரை ஏரோது அரசன் வாளால் வெட்டி கொன்றான். அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததை அறிந்த ஏரோது உடனே பேதுருவையும் கைது செய்து சிறையிலே அடைத்தான், அவரையும் கொலை செய்வதற்காக. இப்பொழுது ஆதி திருச்சபையானது மிகவும் வேதனையிலே இருந்தது. யாக்கோப்பை இழந்துவிட்ட அவர்கள் பேதுருவையும் இழக்க அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்களாம்? 12:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இறைவனிடம் போராடி இரவு முழுவதும் ஜெபித்தார்கள் என்று. உருக்கமாக தேவனிடம் மன்றாடினார்கள். அவர்களுடைய உருக்கமான மன்றாட்டு ஜெபமானது வானதூதனை விண்ணகத்திலிருந்து சிறைக்கே கொண்டு வந்தது, பேதுருவை சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்தது. அன்பானவர்களே, ஆதி திருச்சபையினுடைய அந்த போராட்ட ஜெபமானது, விடாப்பிடியான ஜெபமானது பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அப்படியாய் நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நமக்கும் நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு சமயத்திலே எனக்கு தலைவலி வந்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த தலைவலியானது நீங்கவே இல்லை. 1 மாதம், 2 மாதம், 3 மாதமாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. நான் பல மருத்துவர்களை பார்த்தும் மருந்துகளை சாப்பிட்டும் என்னுடைய தலைவலி குணமாகவில்லை. ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய கைக்குழந்தையை என்னிடம் தூக்கி வந்து ஜெபிக்க சொன்னார்கள். அந்த குழந்தைக்கு பல நாட்களாக காய்ச்சல் இருக்கிறது. அதற்காக ஜெபிக்க சொன்னார்கள். ஆனால் எனக்கோ தலைவலி நீங்கவில்லை. நான் எப்படி இந்த குழந்தைக்காக ஜெபிப்பது என்று ஒரு சிறிய அவிவிசுவாசத்தோடவே அந்த குழந்தைக்காக நான் ஜெபித்தேன். ஆனால் பாருங்கள், ஒரு அதிசயத்தை இறைவன் செய்தார். அடுத்த நாள் அந்த தாய் வந்து கோரினார்கள். நான் ஜெபித்து விட்டு சென்ற பிறகு, அந்த குழந்தையை கொண்டு சென்ற பிறகு அந்த குழந்தைக்கு திரும்பவுமாக காய்ச்சல் வரவே இல்லை.
அன்பானவர்களே, இதை கேட்டவுடனே என்னுடைய உள்ளத்திலும் கூட விசுவாசம் அதிகமானது. நாம் ஜெபித்த அந்த குழந்தைக்கு குணமாகியதே, ஏன் நம்முடைய நோயை இறைவன் குணமாக்க மாட்டாரா என்று சொல்லி எனக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து நான் மற்றவர்களுக்காகவும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்தது, தேவன் என்னுடைய தலைவலியையும் குணமாக்கினார். அன்றிலிருந்து நான் மற்றவர்களுக்காக எப்போதும் ஜெபிப்பது வழக்கம். நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய நோய்களை எடுத்து போடுவார். உங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பார். உங்களுடைய குடும்பங்களை 2 மடங்காக ஆசீர்வதிப்பார். குடும்பத்தினுடைய சிறை இருப்பை மாற்றுவார். இப்பொழுது நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்களும் சொல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இந்த ஜெபத்தை நாம் அனைவருமாக நமது குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிப்போம். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. நாம் இப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபித்து நாம் ஆசீரை பெற்றுக்கொள்வோமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் கூட உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நாம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் சொன்னீரே, இதோ பச்சிலையோ களிம்போ நலமளிக்காததனால் தேவனுடைய வார்த்தைகள் நலமளிக்கும் என்று. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி இப்பொழுதே நீர் அவர்களை குணப்படுத்துவீராக. உங்கள் நோய்களை சுமந்து கொண்டேன், உங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய காயத்தினால் குணமானீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய காயத்தினாலே இந்த மருத்துவமனையில் இருக்கின்ற எல்லா நோயாளிகளும் குணமடையும்படியாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோய் காலத்திலே பசியோடு பட்டினியோடு வறுமையோடு வாடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் தேவன் அவைகளுக்கும் உணவு கொடுக்கிறார் என்று. அப்பா, இந்த பசியோடு பட்டினியோடு வறுமையோடு இருக்கின்ற உன் பிள்ளைகளுக்கும் நீர் வாழ்வு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நோய்களோடு துன்பப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் நீர் தொட்டு குணப்படுத்தும் சாமி. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீர் வேலை வாய்ப்பையும் கடன் பிரச்சனையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்களோ கடன் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள், கடன் வாங்குபவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னீரே. அப்படியாய் உன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வயதை கடந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் திருமண வாழ்க்கையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோய் காலத்திலே ஆண்டவரே, அவர்களுக்கு மருத்துவம் செய்கின்ற எல்லா மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஒப்புரவு பணியாளர்களையும் நீர் கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், 2 மடங்கு நன்மைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் நாட்டு தலைவர்களையும் உயர் அதிகாரிகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல உடல்நலத்தை கட்டளையிடுவீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம். புதிய நியம முறைகள் வருக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.